சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் சித்தத்தாய் அம்மா பேசுவது. வருகின்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை நான் மலேசியாவில் பட்டு கேவ்ஸ் அருகே பாட்டி வைத்தியம் குணா அந்த இடத்துல நான் தங்க போகிறேன். எல்லாரும் வந்து சந்திக்கலாம். உங்களுடைய பிரச்சனை எது இருந்தாலும் சித்தருடைய அனுகிரகத்தால் நான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பயன்படுத்தினாவே போதும். அது மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யலாம். ஏன்னா மெசேஜ் நீங்கள் கொடுக்கும்போது சிறிதாக கொடுக்குறீங்க. உங்களுடைய கவலைகள் அந்த மெசேஜ் மூலமாக உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. நான் இப்போ மலேசியாவுக்கு நேரடியாக நான் வருகிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து என்னை சந்திக்கலாம், மகிழ்ச்சி அடைந்து செல்லலாம். நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டத்தில் இருக்கீங்க. அந்த கஷ்டத்துக்கு நிச்சயம் ஒரு விட கிடைச்சிது. சித்தருடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நான் ஓலைச்சொல்லி பார்த்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு விட கிடைக்கும். நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம். சிவாய நம. அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி வீட்டில் என்னென்ன செய்யறது, என்னென்ன பூஜைகள் செய்யறது அது போடுவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டே வந்துட்டு அப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து சரியான கஷ்டம் ஒரு நிலைமையில இருந்தேன். சரியான கஷ்டம்னா ஒரு வெள்ளி கையில இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பணம் பிரச்சனை. ஆமா, ரொம்ப கஷ்டம். சரியான தரித்திரமா இருக்கும். வீட்டுல சாதாரணமா புழங்குற அரிசி இதெல்லாம் வாங்க கூட என்கிட்ட காசு இருக்கு. அந்த நேரத்துல காசு ஆமா இருக்காது. ஸோ அப்போ வந்து நான் ஃபேஸ்புக்கில் எப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து ஒரு பூஜையை போட்டிருந்தாங்க. அதாவது அந்த என்ன பூஜைமா, ஒரு 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 பாசியில் கல் உப்பு வச்சு அது மேலே மஞ்சள் எலுமிச்சிக்காய் வச்சு ருத்ராட்சம் பாசியில உப்பு வச்சுட்டு கல் உப்பு ஒரு ஒரு சின்ன பாசியில் அதில் வந்து கல் உப்பு போட்டுட்டு பாசியில போட்டணும். 7 முகம் ருத்ராட்சம். 7 முகம், அதாவது ஒரு ருத்ராட்சம் 7 முகம். ஆமா, 7 முகம். அப்புறம் ஒரு மஞ்சள் எலுமிச்சிக்காய் அது வச்சுட்டு பூ மஞ்சள் எலுமிச்சிப்பழம் எங்க வைக்கணும்? அந்த உப்பு மேல வச்சிடணும். உப்பு மேல உத்தராட்சம் எங்க வைக்கணும்? அதுவும் அந்த உப்பு மேல வச்சுட்டு அதை சுத்தி சில்லற காசுங்க வச்சுட்டு, அதாவது அந்த உப்புக்கு சுத்தி, ஆமா உப்பு சுத்தி சில்லற காசு வச்சுட்டு அப்புறம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு 9 விளக்கு, அகல் விளக்கு. ஆமா, அகல் விளக்கு 9 விளக்கு வந்து சுத்தி இல்ல, அது ஒரு தட்டுல வச்சு 9 விளக்கு ஏத்தி மந்திரம் 9 வாட்டி சொல்லணும். அந்த மந்திரத்தை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நீங்க சொல்லுங்க பாப்பா. அந்த மந்திரம் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு பார்க்க முடியல. அந்த மந்திரத்தை வந்து 9 வாட்டி நம்ம சொல்லணும். அந்த அத வந்து நான் செஞ்சுதான் பாப்போமே என்னதான் நடக்குது பாப்போம், செஞ்சுதான் பாப்போம் செஞ்சேன். ஆனா ஒரு நம்பிக்கையோட செஞ்சேன். நம்பிக்கையோட செஞ்சேன். இப்போதைக்கு நான் உண்மையிலே சத்தியமா அந்த ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேன், என் வீட்டுல வந்து காசு இல்லாம போனதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எவ்வளவு நாள் ஆச்சு? அதாவது Facebook பார்த்ததுல இருந்து இந்த ஃபைனான்சியல் பிரச்சனை கொஞ்சம் மாற்றம் இருக்கு. எனக்கு நான் செய்ய ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல எனக்கு வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அரிசும் சரி பருப்பியும் சரி எந்த ஒரு வீட்டு பொருளா இருந்தாலும் மிஞ்சி தான் இருக்கு. இப்ப வீட்டுல முன்னெல்லாம் தொடச்சு போயிடும். இப்ப வந்து மிஞ்சி இருக்குது வீட்டுல. நம்ம பாய்க்கிறதுக்கு ஒரு காசுமே சரி அறவே துடைக்காம இது எப்படினாலும் முடிஞ்சாலும் அது முடியறதுக்குள்ள ஒரு வழியில நம்மளுக்கு வந்து அந்த பணம் வந்து கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை, அதுலேருந்து இவங்களை வந்து எனக்கு ரொம்ப பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப அவங்களை எப்படி நான் ஒரு வாட்டி வந்திருந்தாங்க, எனக்கு பார்க்க முடியாம போயிடுச்சு. இவங்களை வந்து பார்க்க முடியும். சொல்லுங்கம்மா. நான் வந்து டிவியில் சித்தத்தாயினுடைய ப்ரோக்ராம் பார்த்தேன். அதில் ரொம்ப நான் இன்வால்வ் ஆகிட்டேன். அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு ஒரு தடவை கேன்சல் ஆகிடுச்சு என்னோடய டிக்கெட்டு. நெக்ஸ்ட் டைம் அடமெண்ட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அவங்க இடமெண்ட் தேடி கண்டுபிடிச்சிட்டு அவங்கள பற்றி நான் ஃபேஸ்புக்கில் எப்படி சொல்கிறது அவ்வளோ படித்து பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்டேன். எனக்கு எத்தனையோ ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு இவங்களோட ப்ரோக்ராம் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி சில எண்ணெய்கள் சொன்னாங்க. அந்த எண்ணெயை வச்சு நான் விளக்கேற்றி எனக்கு 1 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்லது நடந்தது. என் வாழ்க்கையிலே 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு நல்லது நடந்தது. சரி, நான் அவங்கள பார்க்க இங்கே வந்தேன். நான்
ஆஃபீஸ்க்கு வந்து அவங்கக்கிட்ட இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் நான் இம்ப்ரூவாக இனிமேல் அவங்கக்கிட்ட தான் நான் வருவேன். எப்போவுமே அவங்களுடைய என்னென்ன குறிப்பு சொன்னாங்களோ அதெல்லாம் நான் கடைப்பிடிப்பேன். அவங்க வேறு எந்த ஒரு அது கூட இது கூட எதுவுமே கேட்கல. அவங்க இது செய்யுமா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னாங்க. அதனால் கண்டிப்பாக இனிமேல் அவங்க சொல்கிறபடி தான் நான் கேட்பேன். கண்டிப்பாக நான் எத்தனை தரம் வர முடியுமோ நான் அத்தனை தரம் வந்து அவங்கக்கிட்ட கேட்பேன். சரி, உங்கள் பேர் சொல்லவே இல்லைங்கம்மா? என் பேர் விஜயா. சரி சரி.